So far semiconductors, first semiconductor device, namely the diode, and the different types of diode. Ordinary PN junction diode. Enna diode lam paathom nama PN junction diode, Zener diode. We have seen PN junction diode, Zener diode. Aprama optoelectronic devices la we have seen photodiode, LEDs, light emitting diodes, photovoltaic cells. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். ஒவ்வொன்றுக்கும் என்ன யூஸ்ன்னு பார்த்தோம். பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து அதனுடைய ஃபார்வர்ட் பயஸ்ல நல்லா கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸ்ல கண்டக்ட் பண்ணாது. அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபையரா யூஸ் பண்ணோம். ஜெனர் டயோடு பிரேக் டவுன் ரீஜன்ல கரண்ட் எவ்வளவு போனாலும் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதை நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணோம். போட்டோ டயோட்ல அது மேல லைட் இன்சிடென்ட் பண்ணா அது ஒரு கரண்ட் கொடுக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம அதை லைட் எல்லாம் டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணினோம். ஒரு இடத்துல சிக்னல் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. எல்இடி கரண்ட் அனுப்பினா அது லைட் எனர்ஜியை எமிட் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லைட் எமிட்டிங் டையோட்ஸ். போட்டோவோல்டாயிக் செல் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வோல்டேஜா சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் டிவைஸ், நேம்லி டிரான்சிஸ்டர் ஆர் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சும்மா டிரான்சிஸ்டர் தான் சொல்லுவோம். நம்ம டிரான்சிஸ்டர்னா நார்மலா கலோக்கியில என்ன ஆயிடுச்சு, இந்த ரேடியோ இருக்கு இல்லையா, அதை நம்ம டிரான்சிஸ்டர்னு சொல்ல பார்த்துட்டோம். பட் அதில் நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு டிரான்சிஸ்டர்னு பேர் வந்தது. டிரான்சிஸ்டர் இட்ஸ் செமிகண்டக்டர் டிவைஸ், டயோடு மாதிரி. ஏன் இதுக்கு பைபோலார், பிஜேடின்னு சொல்லுவோம் சிம்பிளி, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஸோ ரொம்ப லேட்டஸ்ட் இன்வென்ஷன் தான், 1950s தான் இன்வென்ட் பண்ணாங்க. இது இன்வென்ட் பண்ணோடனே நம்ம 20th centuryல டெக்னாலஜி பயங்கரமா ரெவல்யூஷன் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு, இதோட ஹீட் லாஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன சிப்புக்குள்ள எக்கச்சக்கமான, நம்ம பார்த்துருப்பீங்க நீங்க சிம் கார்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த சைஸ் தான் சிப் இருக்கு. அதுக்குள்ள ஒரு டிரான்சிஸ்டர் இல்ல, லட்சக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ், ஆக்டிவ் டிவைசஸ், டயோட்ஸ், பாசிவ் டிவைசஸ், ரெசிஸ்டர்ஸ், அது மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணுக்குள்ளேயே ஒரு சர்க்கியூட்டே ஃபுல்லா த்ரூண்டு ஸ்பேஸ்ல ஆக்குபை பண்ணாங்க. பிகாஸ் ஒன்னும் டிசிபேட் பண்ற எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால மொத்தமா எனர்ஜி லாஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஐசிஸ் அப்படிங்கிறது, இந்த டிரான்சிஸ்டர் இது வந்ததுனாலதான் இதாச்சு. அப்ப இன்டெகிரேட்டட் சிப்ஸ் வந்தவொடனே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணமே இந்த டிரான்சிஸ்டர் தான். இந்த பிஜேடி பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னா என்ன இருக்கும் இதுல, அது ஒண்ணும் கிடையாது, ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான். ஆர்டினரி சிலிக்கானோ ஜெர்மானியமோ நம்ம எப்படி டயோடுல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மெட்டீரியல். டயோடுல என்ன பண்ணினோம், ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் எடுத்துட்டு, வேஃபர் எடுத்துட்டு, அதுல ஒரு ரீஜன்ல பி டைப் மாத்தினோம், ஒரு ரீஜனை என் டைப்பா, அதாவது ஒரு சைடு பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டி, ஒரு சைடு ட்ரைவேலன்ட் இம்பியூரிட்டியால டோப் பண்ணோம். ஸோ தட் வி ஹேட் அ ஜங்ஷன் டயோடு. இப்ப இதுல என்ன பண்ண போறோம், டிரான்சிஸ்டர்ல ஒரு என் டைப் மெட்டீரியல் is sandwiched between two p-type semiconductors, or a p-type semiconductor is sandwiched between two n-type semiconductors, so that we are getting two junctions. In the n ku p ku nodula or junction, in the p ku n ku nodula or junction. அதனால தான் இது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ரெண்டு ஜங்ஷன் இருக்கு. இதை வந்து ஒரு மாய்ஸ்சர்ல இருந்தெல்லாம் இது பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மெட்டல்குள்ளேயோ பிளாஸ்டிக் கேஸ்லயோ இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் எய்தர் பிஎன்பி, ரெண்டு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கு, பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த மூணு ரீஜனுக்கும் ஒரு மெட்டல் கான்டாக்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. வெளியில ஒரு ஒயர் இழுத்து அதை கனெக்ட் பண்றதுக்காக சர்க்கியூட்ல ஒரு லீட் இப்படி இழுத்து விட்டுருப்பாங்க. ஸோ there are two types of transistor, namely PNP transistor and NPN transistor. A PNP transistor is one in which a N-type semiconductor is sandwiched between two P-type semiconductors. NPN transistor is one in which a P-type material is sandwiched between two N-type materials. இது வந்து ஒரு ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன், சர்க்கியூட் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டு அந்த கோட்ல இருந்து 3 லைன்ஸ் வரைவாங்க. இந்த காமனா இருக்கிறது இந்த மூணு, there are 3 regions in the transistor. நமக்கு பார்த்தோம்னா இங்கே P region, N region, P region. இதுல one of the region is called the emitter. அந்த பேர் நீ இப்ப சொல்றேன் நான். Middle region is called the base. The other region is called the collector. So இந்த மூணு ரீஜனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், எமிட்டர்,
பேஸ் கலெக்டர் வச்சிருக்கோம். இந்த சிம்பிள்ல பார்த்தா திஸ் இஸ் த பேஸ், ஒரு லீடு எமிட்டர், ஒரு லீடு கலெக்டர். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே மிஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணுல ஆரோ போட்டிருப்பாங்க. எதுல ஆரோ போட்டிருக்கோ அது எமிட்டர், போடாதது கலெக்டர். ஸோ நம்ம பார்த்தோம்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னா இந்த ஆரோ வந்து டுவர்ட்ஸ் த பேஸ் போட்டிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. போட்டு இது ஒரு சர்க்கிள்குள்ள வரைஞ்சிருப்பாங்க. அதர்வைஸ் என்பிஎன் டிரான்சிஸ்டர்னா அதே மாதிரி தான் 3 லீடு வரைஞ்சிருப்பாங்க, ஒரு சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க. ஒரு லீடுல ஆரோ மார்க் பாயிண்டிங் அவே, ஆரோ போட்டது எமிட்டர், போடாதது கலெக்டர், இது பேஸ். ஸோ இந்த ஆரோ வச்சுதான் நம்ம இது என்பிஎன்னா பிஎன்பின்னு கண்டுபிடிப்போம். டுவர்ட்ஸ் த பேஸ் ஆரோ போட்டிருந்தா அது பிஎன்பி டிரான்சிஸ்டர், அவே ஃப்ரம் த பேஸ் ஆரோ போட்டிருந்தா அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது வந்து சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன், இது ஸ்கீமாட்டிக் டயக்ராம். இந்த 3 ரீஜனுக்கு அது ஏன் பேரு, அதெல்லாம் அது அந்த ரீஜன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஆரோ மார்க் ஏன் மிஸ் பிஎன்பில இப்படி உள்பக்கம் போடணும், என்பிஎன்ல வெளியில பக்கம் போடணும்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அது கரண்ட் ஃப்ளோ ஆர் டைரக்ஷனை குறிக்கிறது. நம்ம ஒர்க்கிங் ஆஃப் த டிரான்சிஸ்டர் படிக்கும்போது we will understand why the arrows are drawn in this direction. So நம்ம முதல்ல இந்த 3 ரீஜனை பத்தி பார்க்க போலாம். Suppose when we talk about the emitter region, அதுக்கு ஏன் எமிட்டர்னு பேர்னா, the job of the emitter region is to supply majority charge carriers. கரண்ட் போகணும்னா சார்ஜ் கேரியர்ஸ் வேணும் இல்லையா, அந்த போக வேண்டிய கேரியர்ஸ் சப்ளை பண்றதுதான் இந்த எமிட்டருடைய வேலை. அதனால அதுக்கு பேர் எமிட்டர்னு பேரு. அதை சப்ளை பண்ணோங்கிறதுனால முதல்ல அதுக்கிட்ட நிறைய இருக்கணும். அதனால இந்த ரீஜன் டோப்பிங் இஸ் ஹெவி, நல்ல ஹெவியா டோப் பண்ணிருக்காங்க, அப்பதான் நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும்ன்றதுனால. So this is about the emitter. When we talk about the base of the transistor, the base region very very thin. அது எதுக்குன்னா சும்மா அந்த எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக அது ஒரு ரீஜன் இருக்கு. ரொம்ப தின்னா எந்த ஆர்டர்னா 10⁻�6 மைக்ரோமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். இட் இஸ் வெரி லைட்லி டோப்டு. அதுக்கு வேலை வந்து இங்க வர்ற கரண்ட்டை வாங்கி அங்க கொடுக்கறது தான். இட் ஆக்சஸ் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். அதனால அதை லைட்டா சின்னதா வச்சிருக்கோம், அதை லைட்டா டோப் பண்ணிருக்கோம். கலெக்டர் ரீஜன் பேரை கேட்டாலே தெரியுது, கலெக்ட் பண்ணும். எதை கலெக்ட் பண்ணும், இந்த எமிட்டர்ல கொடுத்த மெஜாரிட்டி கேரியர்ஸை கலெக்ட் பண்ணும். இட்ஸ் ஜாப் இஸ் டு கலெக்ட் the carriers which is supplied by the emitter. So இது நிறைய கேரியர்ஸை கலெக்ட் பண்றதுனால, நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் அது வழியா போறதுனால அதோட பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா கரண்ட் நிறைய போச்சுன்னா பவர் நிறைய டெவலப் ஆகும், எரிஞ்சு போயிடாம இருக்கணும். அதனால இட் இஸ் நார்மலி பிசிக்கலி லார்ஜர் இன் சைஸ், ரொம்ப பெருசா இருக்கும் சைஸ். ஏன்னா நிறைய பவர் டிசிபேட் பண்ணணும். இதுக்கு ஒன்றும் பெருசா டோப்பிங் அவசியம் இல்லை, இட்ஸ் மாடரேட்லி டோப். ஏன்னா இது ஒன்றும் சப்ளை பண்ண சார்ஜ் கேரியர்ஸ் சப்ளை பண்ணல, எமிட்டர் தான் சப்ளை பண்றது. ஸோ அதனால அங்க டோப்பிங் ஹெவியா இருக்கு. இதுல ஒரு மாடரேட் டோப்பிங் இருந்தா போதும். எமிட்டர் சப்ளைஸ் சார்ஜ் கேரியர்ஸ், கலெக்டர் கலெக்ட்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ். நான் பார்த்தா தெரியுது இந்த பிஎன்பில எமிட்டரும் பி தான், கலெக்டரும் பி தான். ஸோ எமிட்டர்ல இது இந்த சீனு போட்டு இதை ஈன்னு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா we cannot interchange the emitter and collector because the difference in size. கலெக்டர் பார்த்தா பிசிக்கலி லார்ஜரா இருக்கு, கலெக்டர்னா அந்த கேரக்டர் இருக்கணும், எமிட்டர்னா ஹெவி டோப்பிங் இருக்கணும். அதனால இது ரெண்டு கேரக்டர் மாற்ற முடியாதுங்கிறதுனால எமிட்டரையும் கலெக்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, கேன் வி இன்டர்சேஞ்ச் த எமிட்டர் அண்ட் கலெக்டர் இன் அ டிரான்சிஸ்டர்? we cannot do so because collector has to be physically large, emitter has to be heavily doped. Because of this differing size and the amount of doping, they cannot be interchanged. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் வச்சு முதல்ல இந்த டிரான்சிஸ்டர் வச்சு என்னெல்லாம் நான் வேலை வாங்க போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வேலை வாங்கலாம் எக்கச்சக்கமா. பட் நம்ம சிலபஸ்ல இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஸ்விட்சா யூஸ் பண்ணலாம். இப்ப பார்த்தோம்னா நம்ம ஐசிசி எல்லாம் ஒரு வெளியில இருந்து ஒரு பெரிய பிசிக்கல் ஸ்விட்சை கொண்டு போய் வைக்க முடியாது ஆன் ஆஃப் பண்றதுக்கு. ஏன்னா அது இடத்த ஆக்குபை பண்ணும், மெக்கானிக்கல் டிவைஸ். அதுக்குள்ளேயே ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் தான் வைக்கணும். இது எப்படி இந்த டிரான்சிஸ்டர் ஸ்விட்சா வேலை வாங்கலாம், இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி சிக்னல்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணலாம். ஆம்பிளிஃபைனா தெரியும் உங்களுக்கு, ஆம்பிளிஃபையர் நீங்க பாட்டு பாடுறதுலாம் கேட்டிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் மைக்ல எப்படி பாடுவாங்க, பாடின உடனே என்ன ஆகும், ரொம்ப தூரத்துக்கு கேட்காது. அதை ஒரு மைக்ல வச்சு கரண்டா மாத்துவாங்க. அது பக்கத்துல ஒரு ஆம்பிளிஃபையர் பாக்ஸுக்கு போகும், பெரிய கரண்டா மாத்துவாங்க. அப்புறமா லவுட் ஸ்பீக்கர் கொடுப்பாங்க, அது திரும்ப சவுண்ட் ஆக்கி நல்ல பெருசா கொடுக்கும். சவுண்டே பெருசு பண்றதுக்கு நம்ம கிட்ட டிவைஸ் கிடையாது, சவுண்டை கரண்ட் ஆக்கி தான் அதை பெருசு பண்ண முடியும். அந்த டிவைஸ் தான் நம்ம ஆம்பிளிஃபையர் சொல்றோம். இந்த டிரான்சிஸ்டர் அந்த வேலையை செய்ய போகும். அப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் கேன் ஆக்ட் அஸ் a switch, the transistor can act as an amplifier, the transistor can act as an oscillator. oscillator தானாவே சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. சைன் வேவ் வேணுமா,
காஸ் வேவ் வேணுமா, அது மாதிரி இந்த பல்சஸ் வேணுமா, அது மாதிரிலாம் ஜெனரேட் பண்ற டிவைஸுக்கு பேர் ஆசிலேட்டர், சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ற. ஸோ இந்த வேலையெல்லாம் எப்படி செய்ய போகுது நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, பட் இது மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி டிரான்சிஸ்டர் நம்ம முதல்ல சுவிட்ச் ஆன் பண்ணணும், அப்புறம் தான் அது வேலை செய்யும். முதல்ல வாட் இஸ் meant by switching on a transistor? டிரான்சிஸ்டரை முதல்ல அது வழியா கரண்ட் போக வைக்கணும். அது எப்படி பண்றது? as such நான் ஒரு சப்போஸ் if I take the case of an NPN transistor அப்படின்னு வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கிறேன். if we take the case of, நம்ம டயோடுடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். NPN டிரான்சிஸ்டர். This is the emitter, this is the base, this is the collector. By NPN region la majority electrons and immobile negative ions are there. The base region, P region, contains the holes and immobile negative ions. ரெண்டு அது ரொம்ப லைட்லி டோப்டு இல்லையா, ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள். கலெக்டர் ரீஜன், சரி மூணு கலெக்டர் ரீஜன் has got P region, N region, so electrons and immobile positive ions. ஏன் இங்க நான் 6 தான் வரைகிறேன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி 6 தான் வரைகிறேன்? பிகாஸ் this is moderately doped, so emitter விட இங்க கம்மியா தான் இருக்கணும் ions. இப்போ இதை நான் இங்க ரெண்டு ஜங்ஷன் இருக்கு நம்ம பார்த்தோம்னா, எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கு, கலெக்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஸோ நம்ம டயோட்லயே பார்த்தோம், அது கண்டக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவோம், பயஸ் பண்ணிடணும். பயசிங்னா கனெக்டிங் எ பேட்டரி. அந்த ஜங்ஷனுக்கு நடுவில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இங்க ரெண்டு ஜங்ஷன் இருக்கு, அதனால நமக்கு we need two biasing batteries, emitter based junction and collector based junction. So இது வழியா கரண்ட் போக வைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், we have to bias the transistor. Biasingனா என்ன, connecting it to a battery. அப்ப பேட்டரி எங்க கனெக்ட் பண்றது, எமிட்டர் பேஸ் ஜங்ஷன்ல பண்றதா கலெக்டர் பேஸ்ல பண்றதா? we need two batteries to bias both the junction. So for normal operation of a transistor நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே emitter based junction is forward biased and collector based junction is reverse biased. ஸோ அந்த ஒன்றை வந்து ஒரு பேட்டரியை நம்ம இன்புட் அப்படின்னு சொல்லுவோம், அங்கதான் நம்ம சிக்னலை கொடுக்க போறோம். இன்னொரு இடத்துல அவுட்புட் எடுப்போம், சரி அது அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்ப கனெக்ட் பண்ணோம், ரெண்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 4 டெர்மினல்ஸ் இருக்கும் நமக்கு ரெண்டு பேட்டரியில. ஆனா இருக்கிறது 3 ரீஜன் தான். அப்ப என்ன பண்றது, ஏதாவது ஒரு ரீஜன்ல ரெண்டு பேட்டரியையும் காமனா கனெக்ட் பண்ணணும். But depending upon which region is common for both the batteries, there are 3 different configurations: common base configuration, common emitter configuration and common collector. அப்படின்னா அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். ரெண்டு பேட்டரி இருக்கு, பேஸ்ல ரெண்டு பேட்டரியும் கனெக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 4 லீட் இருக்கு இல்லையா, இது ஒரு பேட்டரி இது ஒரு பேட்டரின்னு வச்சுட்டா ஏதாவது பேஸ்ல கொண்டு போய் இந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. பாக்கி இருக்க 2 டெர்மினல்ல எமிட்டர் ஒன்று கலெக்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க. காமன் எமிட்டர்னா ரெண்டு பேட்டரியில ஒரு லீடு எமிட்டர் கனெக்ட் ஆயிடும், ரெண்டு பேருமே இன்னொன்னு கலெக்டர்லயும் இன்னொன்னு பேஸ்லயும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த லீடு ரெண்டு பேட்டரிக்கும் காமனா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி we have got 3 types of configurations: common emitter, common base and common collector. நம்ம முதல்ல இந்த காமன் பேஸ் எடுத்துக்கலாம், அடுத்து காமன் எமிட்டர் பார்க்கலாம், then you will understand. நான் ஒரு NPN டிரான்சிஸ்டர் எடுத்துட்டேன்னா காமன் எமிட்டர் மோட் இங்க இருக்கு. This is a common base configuration. இப்ப நான் ரெண்டு பேட்டரி எடுத்துனா, this is the positive of the battery, this is negative of the battery. இங்க அது மாதிரி ஒரு பேட்டரி வச்சுது, இது இன்புட் அது அவுட்புட் வச்சுக்கணும். So இந்த emitter based junction is forward bias. அப்ப emitter N region னா emitter should be connected to the negative of the battery. Emitter should be connected to the negative of the battery, N region, forward biasing அப்படின்னு சொல்லலாம். So we are connecting the N region to the negative of the battery. Positive of the battery இல்லையா, அதை கொண்டு போய் பேஸ்ல கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு தெரியும் collector based junction is reverse biased. அப்ப கலெக்டர் என்ன, N region.
ஸோ என்ன நான் ரிவர்ஸ் பயஸ் பண்ணணும்னா பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்றேன், அந்த நெகட்டிவை கொண்டு போய் திரும்ப பேஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டரியை நம்ம என்னன்னு நேம் பண்றோம், ஒரு பேட்டரி இந்த இன்புட் ரீஜன்ல லெஃப்ட் சைட்ல இருக்க பேட்டரி is connected between the emitter and the base. So this battery is named as VEB. இது கலெக்டருக்கும் பேஸ்க்கும் நடுவுல கனெக்ட் பண்ணிருக்கனால this is named as VCB. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், this base region is connected to both VEB as well as VCB. So this is called common emitter base configuration. Base is connected to both the batteries, both input and output. So this is called common base configuration. So normally this common terminal is connected to the ground. அதனால இதுக்கு என்ன பேரு, common base configuration or grounded base configuration அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். Okay, so this is the schematic diagram of a common base configuration. சர்க்யூட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, we will see circuit representation of the transistor முதல்ல வரைஞ்சிக்கலாம் நம்ம. How do we represent the transistor in a circuit? So this is the representation. Basic கீழே எது காமனோ அது கீழே வர்ற மாதிரி வரையணும். So transistor வரனா இப்படி கூட வரையலாம், இல்லைன்னா you can draw it like this. So எந்த டெர்மினல் காமனோ அது கீழே வர மாதிரி இதுல வரைஞ்சோம்னா எமிட்டர் கீழே வந்திருக்கு, இப்படி வரைஞ்சா பேஸ் கீழே வந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இந்த காமன் பேஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி வரைஞ்சிக்க போறோம் டிரான்சிஸ்டர். இது NPN transistor. NPN transistor na emitter region la irukra arrow away from the base. This is emitter, collector, this is the base. So base ku emitter ku nadula oru battery, collector இப்படி ஓபனா வரைஞ்சிக்கலாம், polarity அப்புறம் மார்க் பண்ணலாம். base ku collector ku nadula oru battery. So இது NPN transistor. Emitter base junction is forward biased. அப்படின்னா emitter N region forward biased, negative ல connect பண்ணனும், the other one is positive. இந்த பேட்டரிக்கு பேரு VEB because it is connected between emitter and base. Collector junction is reverse biased. அப்படின்னா collector N, அந்த positive ல connect பண்ணனும். The battery is named as VCB. So this is the circuit representation. Negative positive நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், positive negative. இப்ப இதுதான் காமன் ஜங்ஷன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆரோ மார்க் கரண்டோட டைரக்ஷனை குறிக்கிறது, சரியா? சோ திஸ் இஸ் தி எமிட்டர் கரண்ட். அதோட டைரக்ஷன்ல எப்படி நான் சொல்றேன், நார்மலா கரண்ட் இங்க பாசிட்டிவ்ல இருந்து வெளியில வரும், நெகட்டிவ்க்கு உள்ள வரும். சோ இங்க கரண்ட் இந்த டைரக்ஷன்ல மார்க் பண்றோம், பாக்கி டைரக்ஷன்ல நான் சொல்றேன் எப்படி மார்க் பண்றேன். திஸ் இஸ் a schematic representation. This is the circuit representation. பார்க்கலாம் இது எப்படி நம்ம இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இன் த காமன் பேஸ். இதை நம்ம பார்த்தோம்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பைஸ் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும், முதல்ல இந்த பேட்டரியை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பேட்டரி இல்லைன்னு வச்சுக்கலாம், சப்போஸ் பேட்டரி இஸ் நாட் தேர், இதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒன்லி டிரான்சிஸ்டர் இஸ் தேர். டிரான்சிஸ்டர் மட்டும் இருந்தா என்ன இருக்கும், இந்த ரெண்டு இடத்துல டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிருக்கும். எமிட்டர் பேஸ்க்கு நடுவில் கலெக்டர் பேஸ்க்கு நடுவில் டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியும், சார்ஜ் கேரியர்ஸ் கிராஸ் தி ஜங்ஷன் அண்ட் டிப்ளீஷன் ரீஜன் இஸ் ஃபார்ம். இதை நான் ஃபார்வர்ட் பயஸ் பண்றதுனால என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி புஷ் பண்ணும் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், ரிப்பெல் பண்ணி, அதனால டிப்ளீஷன் ரீஜன் டிக்ரீசஸ். வேற இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிவர்ஸ் பயஸ் பண்ணிருக்கோம், அதனால இங்க டிப்ளீஷன் ரீஜனோட சைஸ் பெருசா இருக்கும். So இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம will see this emitter base junction is forward biased. This is a negative of the battery pushes the electron towards the junction. அப்ப நான் இந்த 9 எலக்ட்ரானும் ஜங்ஷனை கிராஸ் பண்ணி பேசிக் வருதுன்னு நம்ம அசியூம் பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆல் தி 9 electrons are 8 electrons. நாங்க 8 தானே இருக்கு இல்லையா, எத்தனை போடுறதுன்னு வச்சுக்கலாம். We will assume 3 plus 3 6 7 electrons are crossing the junction. நீங்க நான் வோல்டேஜ் நிறைய கொடுத்தா நிறைய கிராஸ் பண்ணும். இப்ப நான் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருக்கேன், 7 கிராஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இங்க வந்தவொடனே என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரான்ஸ் கம்பைன் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கு, இந்த ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆகும். ஒரு எலக்ட்ரான் ஹோலோட ஆயிடும், இன்னொரு எலக்ட்ரான் ஹோலோட ஆயிடும். ஸோ 2 எலக்ட்ரான் இங்க ஹோல் கூட கம்பைன் ஆயிடும். பாக்கி 5 எலக்ட்ரான் இருக்கு. என்ன பண்ணுவோம், இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி இங்க வரும். ஏன் இந்த 5 எலக்ட்ரான் இங்க வருதுன்னா, இந்த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இங்க இருக்கிற 5 எலக்ட்ரானும் புல் பண்ணிட்டு இந்த ஓரத்துக்கு 3 4 5
இந்த 5 எலக்ட்ரானை இந்த எண்டுக்கு இந்த பேட்டரி இழுத்துட்டதுனால பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி இஸ் புல்லிங் தெம். ஸோ இந்த 5 எலக்ட்ரான் இங்க போயிடுவதனால இங்கேருந்து வந்த 5 எலக்ட்ரான் இந்த இடத்த போய் ஆக்குபை பண்ணிடுவோம். ஸோ தீஸ் 5 electrons they move towards the positive of the battery. அஞ்சு எலக்ட்ரான் இப்படி பேட்டரி பாசிட்டிவ்க்கு வரதுனால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் இங்க போகும். அந்த கரண்ட்டை நம்ம கலெக்டர் கரண்ட் சொல்றோம். Just remember once again, we'll see. நாம கொடுத்திருக்க வோல்டேஜ்னால இங்க இருக்கிற few electrons are pushed by the negative of the battery. We assume ஒரு 7 electron cross பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த 7ல 2 எலக்ட்ரான் இங்க இருக்கிற 2 எலக்ட்ரான் கூட ரீகம்பைன் ஆகி ஹோல் கூட ரீகம்பைன் ஆகி அந்த ஹோல் நியூட்ரலைஸ் ஆகுது. பாக்கி இருக்கிற 5 எலக்ட்ரான் கலெக்டர் சைடு வந்து கலெக்டர் விசிபிக்கு போறது. ஏன் போறதுன்னா அந்த பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரி இஸ் அட்ராக்டிங் த 5 எலக்ட்ரான்ஸ். ஆக்சுவலி இங்க இருந்த எலக்ட்ரான் போயிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு அது வருது. பட் இப்படி வச்சுக்கலாம், இந்த 5 எலக்ட்ரான் இந்த பேட்டரி பாசிட்டிவ்க்கு வந்தாச்சு. சரியா? இப்ப என்ன ஆகும் பார்த்தோம்னா எல்லா இடமே எல்லா ஆட்டமுக்கும் டெண்டன்சி என்னன்னா எப்படியா நியூட்ரல் ஆகணும்னு ட்ரை பண்ணும். இப்போ பேஸ் ரீஜன்ல பார்த்தா நியூட்ரலா இருந்தது, இப்ப நெகட்டிவா மாறிடுது. அதே மாதிரி எமிட்டர் ரீஜன்ல இந்த மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும், இந்த மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும். இந்த பாக்கி 7 பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி நியூட்ரல் ஆகலாம்? பாசிட்டிவ் சார்ஜ் ஒண்ணு எலக்ட்ரானை வாங்கிக்கலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜை விடலாம். இதுக்கு எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? இந்த நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரி இஸ் ரெடி டு சப்ளை. ஸோ 7 எலக்ட்ரான் இந்த நெகட்டிவ் சப்ளை பண்ணும். ஸோ இங்க 7 எலக்ட்ரான் ஓடி போய் இந்த இடத்த ஆக்குபை பண்ணும். ஸோ எலக்ட்ரான் இப்படி போறதுனால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு கரண்ட் போகும். அந்த கரண்ட்டை எமிட்டர் கரண்ட்னு சொல்லுவோம். எமிட்டர் கரண்ட் இஸ் டியூ டு 7 எலக்ட்ரான்ஸ். இந்த கலெக்டர் கரண்ட் பார்த்தோம் 5 எலக்ட்ரான் வந்தது, அதனால ஐசி இஸ் டியூ டு 5 எலக்ட்ரான்ஸ். இப்ப பார்க்கலாம், கலெக்டர் நியூட்ரல் ஆயிடுது, எமிட்டர் நியூட்ரல் ஆயிடுது. பேஸ் ரீஜன்ல மட்டும் என்ன இருக்கு? நெகட்டிவ் எக்ஸ்ட்ரா இருக்கு. நெகட்டிவ் நியூட்ரல் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? நெகட்டிவ் சார்ஜை விடலாம், இல்ல பாசிட்டிவ் சார்ஜை வாங்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கறதுக்கு யாரா இருக்காங்களா? ஆமா, இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் கொடுக்கலாம். பட் பாசிட்டிவ் சார்ஜ் செமிகண்டக்டர்ல வேணா ஹோல் மூவ் ஆகும் வெளிய, இந்த வெளியில இருக்கிறது கனெக்டிங் ஒயர், அதுல ஹோல் எல்லாம் மூவ் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணுது? ஒரு பாண்டை பிரேக் பண்ணி எலக்ட்ரான் ஹோல் பேரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு அந்த எலக்ட்ரானை இது வழியா பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரிக்கு அது அனுப்பிவிட்டுடும். அதனால இந்த லீடுல 2 எலக்ட்ரான் இங்க இருந்து பேஸ்ல இருந்து பேட்டரி பாசிட்டிவ்க்கு போகும். அதனால ஒரு கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறது, அதை ஐபின்னு சொல்றோம். You can see the emitter current flows in the junctionல பார்த்தா emitter current இங்கே இருந்து வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது IE. அது IE தான் இந்த இடத்துக்கு வந்தவொடனே 7 எலக்ட்ரான்னால இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? 2 இதை இங்க பேஸுக்கு கொடுத்துட்டு பாக்கி 5 இந்த கரண்ட்டை you can see collector current flows in this direction. So emitter current is due to 7 electrons, base current is due to 2 electrons, the collector current is due to 5 electrons. You can see. So the emitter current is a sum of, அதுதான் ரெண்டா பீரியட், base current plus emitter current இப்படி வர்றது base current ஆகும், collector current 7 எலக்ட்ரானால இருக்க கரண்ட் 2 எலக்ட்ரானால கரண்ட் plus 5 எலக்ட்ரான் கரண்ட் பிரியுது. So IE is equal to IB plus IC. நம்ம கிர்ச்சாஃப் லா படி எழுதலாம். So இந்த direction of the current is very very important. இங்க பார்த்தோம்னா எமிட்டர் லீட்ல இருந்து கரண்ட் வெளியில போகுது. அதனால தான் நம்ம சர்க்யூட் ரெப்ரசன்டேஷன்ல away from the base போட்டிருக்கோம். சரியா? So டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணணும்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் should be forward biased, the collector base junction should be reverse biased. நாம இப்ப காமன் பேஸ் கான்ஃபிகுரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இதோட மெக்கானிசம் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ நம்ம பார்த்தோம். விஇபியோட நெகட்டிவ் சர்க்யூட் கரெக்ஷன் எப்படி போடுறதுன்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது காமன் பேஸ் கான்ஃபிகுரேஷன்னா பேஸ் கீழே இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். திரும்ப அகைன் ஐ வில் டெல் யூ ஒன் மோர் டைம். முதல்ல ரெப்ரசன்டேஷன் வரைஞ்சிக்கணும். இது பேஸ், கலெக்டர், இது எமிட்டர். அவே இது என்பிஎன்னா இப்படி அவே ஃப்ரம் தி ஜங்ஷன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம், என்பிஎன். 2 பைசிங் பண்ணணும். எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவுல ஒரு பேட்டரி, கலெக்டருக்கும் பேஸுக்கும் நடுவுல ஒரு பேட்டரி. அது போலாரிட்டி மார்க் பண்ண வேண்டாம், அப்புறமா நம்ம யோசிச்சுக்கலாம். எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பைஸ், எமிட்டர் என் ஃபார்வர்ட் பைஸ்னா நெகட்டிவ், அப்போ பாக்கி இருக்கிறது பாசிட்டிவ். கலெக்டர் பேஸ் இஸ் ரிவர்ஸ் பைஸ், கலெக்டர் பி, ஸோ நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவோம், பாசிட்டிவ். நார்மலா இதை கிரவுண்ட் பண்ணுவோம், இல்லை அப்படியே கூட இருக்கட்டும். ஸோ பேட்டரி அடுத்தது நேம் பண்ணுவோம். எப்படி நேம் பண்றோம்? இது விஇபி, எமிட்டருக்கும் பேஸ்க்கு பதிலா விசிபி.
current direction இங்க பார்க்கலாம் இது arrow mark away from the junction போட்டு நார்மலா current பாசிட்டிவ்ல இருந்து வெளியில வரும் நெகட்டிவ்க்கு போய் சேரும் இங்க பாசிட்டிவ்ல இருந்து current will come out mark emitter current common base configuration. So VCB P region is this is NPN, sorry children. NPN transistor. Collector is N type. So collector reverse bias abina N type is reverse bias positively connect பண்ணும். So the clarity correct ஆ ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கே தெரியுது பாருங்க junction. So current ஓட direction positively இருந்து வெளியில போகணும், நெகட்டிவ்க்கு உள்ள வரணும். Positively இருந்து வெளியில போகணும், நெகட்டிவ்க்கு உள்ள வரணும். So emitter current junctionக்கு போனா Kirchhoff law படி base current ஆகும், collector current ஆகும் பிரியுது. IE is equal to IB plus IC. So இந்த junctionல கரெக்டா மார்க் பண்ணணும். இப்போ காமன் எமிட்டர் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இப்படி வரைஞ்சிக்கணும் டிரான்சிஸ்டர். எமிட்டர் பாட்டம் மோஸ்ட்ல இருக்கிற மாதிரி எமிட்டர் கலெக்டர் பேஸ். NPN arrow is pointing away. இப்போ பார்க்கலாம் எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் ஒரு பேட்டரி, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் ஒரு பேட்டரி. பொலாரிட்டி பார்க்கலாம், இது வந்து NPN டிரான்சிஸ்டர். NPN பார்க்கலாம் எமிட்டர் பேஸ் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். Forward bias na P region to the positive, N to the negative. Collector base is reverse bias. Collector N type, so adala reverse bias inda positive la connect பண்ணிருக்கோம். Battery name பண்ணலாம், இது VBE base க்கு emitter க்கு நடுவுல, இது VCE. Current mark பண்ணலாம், இது பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போகணும், நெகட்டிவ்க்கு உள்ள வரணும். சரியா, நெகட்டிவ்க்கு உள்ள வரணும், பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போகணும். ஜங்ஷன்ல பார்க்கலாம் கரண்ட் டைரக்ஷன், இது இந்த ஆரோ மார்க் இப்படி கீழே வருது, இங்க வெளியில பிரியுது, இங்க வெளியில பிரியுது. ஸோ IE வந்து IB ஆவும் IC ஆவும் பிரியுது. அகைன் த ஜங்ஷன் ரூல் இஸ் சாட்டிஸ்ஃபைட். IE இஸ் ஈக்குவல் டு IB பிளஸ் IC. இப்போ காமன் கலெக்டர் கான்ஃபிகுரேஷன் நான் எப்படி வரையணும், ஸோ இப்படி டிரான்சிஸ்டர் கலெக்டர் கீழே இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். திஸ் இஸ் கலெக்டர், எமிட்டர், பேஸ். எமிட்டர்ல ஆரோ போடணும், NPN, அதனால இந்த டைரக்ஷன்ல போடுறேன். ஸோ NPN டிரான்சிஸ்டர். ஸோ பேட்டரி எப்படி கனெக்ட் பண்ணணும், காமன் கலெக்டர், அதனால கலெக்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் ஒன்று, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் ஒன்று. பயசிங் பார்க்கலாம், எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். இது Pங்கிறதுனால we connected to the positive. Collector base junction is reverse bias. இது Nங்கிறதுனால N type is connected to the collector, or N type is connected to the positive. So நாம இப்ப arrow marks connect பண்ணணும் common collector. So battery name பண்ணணும். This is V, base க்கு collector பண்ணணும் BC, இது emitter க்கு collector VEC. arrow marks பார்க்கலாம், நெகட்டிவ் க்கு கரண்ட் வரும், பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போகும். சரியா, இங்க நெகட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு கரண்ட் உள்ள வரும், பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போகும். இது IB, இது IE, this is IC. சரி, this is just a minute. So you got IB, this is IE. IE வந்து current in the direction இருக்கு. So IE is flowing towards the junction. So எந்த டெர்மினல் காமனோ அந்த டெர்மினல்ல பாட்டம்ல வர்ற மாதிரி வரைஞ்சி பொலாரிட்டியை கரெக்டா மார்க் பண்ணணும். ஸோ காமன் பேஸ்ல இதோட ஒர்க்கிங் நம்ம பார்த்தோம். காமன் பேஸ் மோடுல பார்த்தோம்னா the input current is the base current. Common base mode input current is the emitter current, the output current is the collector current IC. அதே common emitter mode ல பார்த்தோம்னா common emitter configuration. இந்த கிரவுண்ட், இந்த எமிட்டர் கரண்ட்டை நம்ம நார்மலா கிரவுண்டுக்கு போயிடும், அதனால அதை நம்ம எது காமனோ அந்த கரண்ட் எடுத்துக்க மாட்டோம். இப்போ காமன் பேஸ்ல என்ன பண்ணிடும், பேஸ் கரண்ட் எடுத்துக்கல, எமிட்டர் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் ஆர் த இன்புட் அண்ட் அவுட்புட் கரண்ட். காமன் எமிட்டர்ல
base current is the input current, collector current is the output current. So normally transistor common base mode இல்ல common emitter. Common emitter தான் maximum casesல யூஸ் பண்ணுவோம். அது ஏன் நம்ம இப்ப சொல்றேன். காமன் எமிட்டர் மோட்ல கரண்ட் கெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த காமன் எமிட்டர் மோட நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் பேஸ் இஸ் காமன் டு. ஸோ நான் 3 சர்க்கியூட்டையும் திரும்ப எப்படி வரையறதுன்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப், இல்லை 2 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். காமன் பேஸ் அண்ட் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். காமன் பேஸ்னா பேஸ் பாட்டம்ல இருக்கிற மாதிரி வரையணும். காமன் எமிட்டர்னா எமிட்டர் பாட்டம்ல இருக்கிற மாதிரி வரையணும். 2 தடவை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். NPN arrow mark பண்ணனும். எமிட்டர்ல arrow is away from the junction. எமிட்டர்ல away from the junction. அப்புறமா பேட்டரிக்கு ஸ்பேஸ் விட்டுக்கணும். polarity of the battery forward bias reverse bias அதை யோசிச்சு நம்ம மார்க் பண்ணணும். அப்புறம் கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணணும். இது வந்து எமிட்டர் பேஸ் ஃபார்வர்ட் பயஸ்னா நெகட்டிவ் பாசிட்டிவ், கலெக்டர் ரிவர்ஸ் பயஸ்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். பேட்டரி நேம் பண்ணோம், கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணோம். அதே மாதிரி காமன் எமிட்டர்ல இங்க பேசிஸ் பி ரீஜன், ஃபார்வர்ட் பயஸ்னா பி மைனஸ், கலெக்டர் என் ரிவர்ஸ் பயஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதுக்கப்புறமா அந்த பேட்டரி நேமிங் அண்ட் ஆரோ மார்க்ஸ். ஸோ ஒர்க்கிங் வரும்போது நம்ம காமன் பேஸோடைய ஒர்க்கிங் சொன்னோம். காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நாம இங்க ஸ்டாப் பண்றோம். கொஞ்சம் நிதானமா நீங்களும் கையோட வரைஞ்சி பார்த்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஒர்க்கிங்கை கொஞ்சம் நிதானமா புக்ல படிங்க. அதை இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாகவும் சொல்லணும். காமன் எமிட்டரும் டிஸ்கஸ் பண்ணப்போ யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். நாம இப்ப இங்க ஸ்டாப் பண்ணலாம்.